ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆடு கோழி பலியிடுறது இப்போ எதுக்கு சார் புதுசாக செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. அங்கே பாய் தான் பிரச்சனையை உண்டு பண்ணாங்களா, நவாஸ்கனி எதுக்கு போய் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டாரு, இதெல்லாம் இப்போ தேவையில்லையில்ல. இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து இருக்குது. சிக்கந்தர் மலைன்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு நாம் விடை தேடணும்னா அதற்கான விடை 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே நிறைய விஷயம் வந்து செட்டில் ஆயிடுச்சு. திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தம் என்று பிரிவி கவுன்சில், லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பு இருக்கு அப்படின்னு ஹெச் ராஜா சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, அண்ணாமலையும் சொல்றார். அது உண்மையா? கோயிலின் உரிமை இஸ்லாமியர்கள் உரிமை வரையறுக்கப்பட்டது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இறுதி தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, மசூதி, அதே போல தர்கா, நெல்லித்தோப்பு, நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகிற படி, அந்த மலை உச்சி, தர்காவோடு இணைந்த கொடிமரம், இது எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. இது தவிர மீத உள்ள பகுதி கோயிலுக்கு சொந்தமானது. இதான் வந்து தீர்ப்பு. யூசுப் கானோ சாந்தா சாஹிப்போ கோயில் அடிக்கலை, திருமல் நாயக்கர் வந்து மசூதி அடிக்கலை. அது பாட்டுக்கு தான் வந்து எல்லாமே இருக்குது. எந்த சிக்கல் அதில் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக அங்கே வந்து மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் என்று கருதுவோரும் அவங்க பாட்டுக்கு இயல்பாக தான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை கூட நீதிமன்றத்துக்கு போனதே வந்து அது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் போல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரெண்டையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போனது கோயில் நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும். இப்போ 3 வழக்குகள், 21 தீர்ப்பு, 31 தீர்ப்பு, 78 தீர்ப்பு, எல்லாமே மிக தெளிவாக இஸ்லாமியர் தரப்பு தர்கா தரப்பின் உரிமை என்பது நிலைநாட்டப்பட்டுருச்சு. அது இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி. அந்த மலையை பொறுத்து சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்ற பேச்சு வந்து இருக்குது. இஸ்லாமியர்கள் இப்போ மாத்திரக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது 200% பொய். ஆடு கோழி வந்து வெட்டுறாங்க அப்படின்னு இந்த பேரோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையை வந்து முக்கியமாக பேசணும். இந்த தீர்ப்புகள் 3ஐயும் படிச்சுட்டு யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாரும், நீ பிஜேபியிலேருந்து முருகன் கோயில் சொல்கிறோம், அறுபடை வீடு முருகன் கோயில் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 தீர்ப்புலையும் ஒரு இடத்தில் கூட முருகன் கோயில்ன்ற வார்த்தையே இல்லை. நானும் முழுஞ்ச அளவுக்கு திரும்ப தேடி பார்த்தேன், முருகன்ற வார்த்தை எங்கேயாவது ஒரு வருமா அப்படின்னு. முருகன்ற கடவுள் பேரும் முருகன் கோயில்ன்ற பேரும் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் சுப்பிரமணியன் சுவாமி கோயில், சுப்பிரமணியன் டெம்பிள், சுப்பிரமணியா டெம்பிள் அப்படி தான் இருக்குது. சாமி பேரையும் மாற்றிட்டான், வழிபாட்டு முறையும் மாற்றிட்டான், சாமியை அவங்களுக்கு கீழே மாற்றிட்டான். ஏன்னா அவர் வந்து சூத்திர சாமி தானே. சூத்திர சாமிக்கு வந்து எப்படி வந்து பார்ப்பனர்கள் பூஜை செய்வாங்க? தமிழ் வழிபாட்டின் மீது தமிழர் வழிபாடு கோயில் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சது பார்ப்பனியம். ஆனால் பழியை வந்து இஸ்லாம் மேலே வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்றதான் வந்து விஷயம். இந்த பெயர் மாற்றம் தரப்பாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே ஹெச் ராஜா பேசுகிறாரு. நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க, அஃபண்டிங்காக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அது கண்டிஷன் சொல்லியே போட்டிருக்கு. இவர் போனோன்னே வந்து அயோத்தி போல் இது வந்து மாறும் அப்படின்னு ஹெச் ராஜா வந்து பேசினார். 4ஆம் தேதி காலையில் ஒரு 100 பேர் 200 பேர் வந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. முருகன் கோயிலுக்குள்ளே போய் பிஜேபி கொடியை வச்சு காட்டி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு இந்தியாவா பாகிஸ்தான் சொல்லி உள்ள தகராறு பண்ணுறாங்க. இதே இது ஒரு திமுக காரங்க கூட ஒரு கோயிலுக்குள்ளே போய் திமுக கொடியை பிடிச்சிருந்தா திமுக கோஷம் போட்டால் விட்டுருவாங்களா? காங்கிரஸ் காரங்க பண்ணால் விட்டுருவாங்களா? விசிகா காரங்க பண்ணால் விட்டுருவாங்களா? வேறு யாராவது அதை பண்ணியிருந்தா நேஷனல் மீடியாவில் மிகப்பெரிய செய்தியாக அதை வந்து காட்டி டெரரிஸ்ட் உள்ளே புகுந்துட்டாங்க, அர்ணாப் கோசாமி குதிப்பார், தமிழ்நாடு அது என்ன தீவிரவாதிகளுக்கு தான் அங்கே இடமா அப்படின்னு பேசுவாரா இல்லையா? முழுக்க அரசு நிர்வாக ஆதரவோடு தான் அது வந்து நடந்திருக்குது. இது சேகர் பாபு செய்கிறது, இவர் வந்து ஸ்டேட் பிபி சொல்கிறது கூட இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாமல் நடந்துடும் அப்படின்னு நம்பினா நம்மளை போல ஏமாளிகள் யாருங்க? பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது அந்த நேரம் நம்ம திமுகவையோ மற்ற கட்சிகளையோ காங்கிரஸையோ விமர்சிக்கக்கூடாது. பிஜேபி வீழ்த்தோம்னா அன்னைக்கு அவங்க எது பண்ணாலும் நம்ம பேசாமல் தான் இருக்கணும், கரெக்டு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களில் வந்து சங்கீதனம் உள்ள பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா ஸ்டாண்டை திமுகவும் எடுக்குது அப்படின்னா அதை பெரியாரை போல நெத்தியில் அடித்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சொன்னா தான் நம்ம பெரியாரிஸ்ட்டு, இல்லைன்னா பெரியார் பேரை சொல்கிறதுக்கான மீனிங் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சேகர் பாபு அவர் சங்கி மினிஸ்டரா திமுக மினிஸ்டரா நமக்கு தெரியல. வரிசையாக அதுதான் வந்து அவர் பண்ணுறாரு. பூணூல் போட்டு முருகனுக்கு மாநாடு நடத்தினதுலேருந்து
திருப்பரங்குன்றம் பிரச்சனை பல்வேறு கேள்விகளை தமிழ்நாட்டில் எழுப்பியுள்ளது. அந்த கேள்வி குறிப்பாக பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கூட்டம் என்னென்ன கேள்வியை மக்கள் மத்தியில் விதைத்தார்களோ அதற்கான பதில் என்ன என்பதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு அது பற்றிய பல்வேறு கேள்விகள் இருக்குது. யார் அங்கே முதல் பிரச்சனை, என்ன காரணத்தினால் பிரச்சனை உருவாச்சு அப்படின்ற விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கு. மூன்றாவதாக, அரசு நிர்வாகம், தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் என்ன செய்தது, நான்காவதாக நம்ம என்ன செய்கிறது என்ற வகையில் நாம் இதை பிரித்து கொண்டு புரிந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். முதல்ல பிஜேபி என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் அந்த கேள்வி நிறைய இடங்களில் இருக்குது. நேற்று முன்தினம் நான் ட்ரெயினில் வரும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஆடு கோழி பலியிடுறது இப்போ எதுக்கு சார் புதுசாக செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்கே பாய் தான் பிரச்சனையை உண்டு பண்ணாங்களா, நவாஸ்கனி எதுக்கு போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டாரு, இதெல்லாம் இப்போ தேவையில்லையில்ல. இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. சிக்கந்தர் மலைன்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு நாம் விடை தேடணும்னா அதற்கான விடை 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே நிறைய விஷயம் செட்டில் ஆயிடுச்சு. அந்த தீர்ப்புகளில், நீதிமன்ற தீர்ப்புகளில் இதற்கான விடை நிறைய இருக்குது. ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, ஹச் ராஜா சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலை மொத்தமும் இந்துக்களுக்கு சொந்தம். இது அவங்க தொடர்ச்சியாக பெய்கிற ஒரு பிரச்சாரம். திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தம் என்று பிரிவி கவுன்சில், லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பு இருக்குது அப்படின்னு ஹச் ராஜா சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் சொல்கிறார். அது உண்மையா? ரெண்டாவது கேள்வி, சிக்கந்தர் மலை அப்படின்னு இப்போ பெயரை மாற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு பெயரை மாற்றணும்? முருகன் மலையை சிக்கந்தர் மலையை ஏன் மாற்றணும்? மூன்றாவது, ஆடுகோழி. இப்போ முதல் விஷயத்தை எடுத்துக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? தீர்ப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1917 மதுரை 3rd அடிஷனல் சப்கோர்ட்டில், 3வது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சார்பில் தாக்கல் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அந்த வழக்கு வேறு வேறு கோர்ட்டு மாறி 1920 ராம் ஐயர் என்ற நீதிபதி முன்பாக ஒரிஜினல் சூட் நம்பர் 4/1920 4/1920 என்ற வழக்கு ராம் ஐயர் என்ற நீதிபதி முன்பாக திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் போட்ட வழக்கு வருது. அந்த வழக்கு எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த வழக்கின் எதிர்மனுதாரர்கள், டிஃபெண்டன்ட்ஸ் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தின் சார்பில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெண்டாவது அங்கே உள்ள பஞ்சாயத்து போர்டு மாதிரி இருந்தால் அன்றைக்கி இருந்த ரெவென்யூ போர்டு, 3லிருந்து 11 வரை தர்கா நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ முதல் எதிர்மானதாரர் இந்திய அரசாங்கம். இது எப்படி வருது? திருப்பரங்குன்றம் கோயில் யாருக்கு சொந்தம்னு தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும் என்று அரசாங்கம் அந்த இடத்த கேட்குறாங்க, தேவஸ்தானம் எதுக்குறாங்க. குவாரிக்கு ஒரு பகுதியை அந்த மலையை கொடுக்குறாங்க, தேவஸ்தானம் எதுக்குறாங்க. இப்போ 2 பேருக்கு இந்த சண்டை வருது. இடைக்காலத்தில் அரசாங்கமே கோயில் நிர்வாகத்தை ரெவென்யூ போர்டு கீழே எல்லா கோயிலையும் கொண்டு வந்துடுறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயிலையும் கொண்டு வராங்க. திரும்ப 1963 ஒப்படைக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட ஒரு காலத்தில் அந்த திருப்பரங்குன்றம் மலை அது
அரசு புறம்போக்கு அப்படின்ற மாதிரி ஆவணங்கள் வந்து மாறி இருக்குது. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மொத்த மலை எங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குடைய பிரச்சனை வருது. இதில் ஒரு பகுதியில் சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய தர்கா பகுதி வந்து இருக்குது. அது திருப்பரங்குன்ற மலை எப்படி இருக்கும்னா, நீங்கள் கீழே போனோன்னே முருகன் கோயில் வந்து இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் வீடுகள் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே மலைக்கு செல்லும் பாதைன்னு இருக்கும். அதில் ஏறி போனால் ஒரு காமனான படிக்கட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இங்கே மசூதி பள்ளிவாசல் இருக்கிற பகுதிக்கும் ஒரு பொது படிக்கட்டு போகும். அதில் போய் வலது பக்கம் போயிட்டா கொஞ்சம் தூரம் போனால் காசி விஸ்வநாதர் கோயில் வந்துடும். இடது பக்கம் போனால் நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம். அதுக்கு மேலே போனால் வந்து அங்கே மசூதி பள்ளிவாசல் ஆடு வெட்டுற இடம் சமைக்கிற இடம். அதுக்கப்புறம் மேலே போனால் அந்த கொடிமரம் மசூதி கொடிமரம் அங்கே கொஞ்சம் சமாதிகள். அதுக்கப்புறம் அந்த மலையோட உயரமான பகுதி. இப்படி தான் அந்த மலை வந்து இருக்குது. இப்போ இந்த பகுதியை பொறுத்து கோயில் தரப்பு வழக்கை என்ன, இஸ்லாமியர் தரப்பு பகுதியை பொறுத்து கோயில் தரப்பில் அவங்க தாக்கல் செய்த மனுவில் பிளைண்டில் வந்து கோயில் தரப்பு மனுவில் இஸ்லாமியர்களுக்கு அதாவது தர்கா நிர்வாகத்திற்கு மசூதி அதற்கு போகிற பாதை பள்ளிவாசல் அதுக்கு போகிற பாதை அவங்களுக்கு வந்து சொந்தம். ஆனால் அவங்க கூடுதலாக நெல்லித்தோப்பு என்ற பகுதியை, அது நெல்லித்தோப்புனா அந்த இடத்துல ஒரு மலையில் ஏறி பாதி தூரத்தில் ஒரு சமதளம் மாதிரி இடம் இருக்கும். ஓய்வு எடுக்கிறது தொழுகை பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க வர்ற பக்தர்களுக்கு. அந்த நெல்லித்தோப்பை அவங்க கூடுதலாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெல்லித்தோப்பு அவர்களுக்கு சொந்தமானது இல்லை. ஒட்டுமொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம். மசூதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். ஆனால் நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் மொத்தத்தையும் கேட்குது. அதனால் கோயில் இதை மொத்த மலையும் இஸ்லாமியர்களுக்கு இந்த பகுதி போல் மீத பகுதியை வந்து எங்களுக்கு சொந்தம் டிக்ளேர் பண்ணுங்கன்னு ஒரு டிக்ளரேஷன் சூட்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் நெல்லித்தோப்பு ரொம்ப காலம் அவங்க வச்சுருக்காங்க, எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இதான் அவங்க வழக்கின் சாரம். இப்போ அந்த வழக்கை ராமையர் விசாரிக்கிறாரு. 300க்கு மேலான சான்று ஆவணங்கள் குறியீடு செய்யப்படுகிறது. எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணுறாங்க. அதில் எல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டு மார்க் பண்ணுறாங்க. 21 சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். நீதிபதி ராமையர் நேரடியாக திருப்பரங்குன்ற மலைக்கு போகிறாரு. இருதரப்பு வழக்கறிஞர்களும் போகிறாங்க. போய் நேராக ஸ்பாட்டை பார்த்து அதற்கு பிறகு 25/8/1923 தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பில் கிட்டத்தட்ட வந்து மொத்தம் 48 பாராஸ் இருக்குது, பத்திகள் 48 இருக்குது. இதில் 38 பத்திகள், முதல் 38 பத்திகள் அரசுக்கு இது சொந்தமாக கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான டிஸ்கஷன் தான். யாருக்கு சொந்தன்றதா 38 பாரா இருக்குது. மீதி 10 பத்திகள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கோயில் நிர்வாகத்துக்குமான அந்த வழக்கு தொடர்பாக வந்து பேசுது. இப்போ அரசை பொறுத்தவரை வந்து அரசுக்கு இவங்க கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலை மட்டும் இல்லை, மலை பிரகாரம் சுற்றி இருக்கக்கூடிய கிரி வீதி அதுக்கப்புறம் இருக்க சன்னதி வீதி எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசுக்கு இவங்களுக்குமானதில் நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, இஸ்லாமியர் பகுதி போக மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம். அந்த கிரி வீதியில் வந்து அரசாங்கம் தான் அதை வந்து ரொம்ப காலம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த பகுதியில் இருக்க மரங்கள் அந்த பயன்பாடெல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு, பூமி கீழே உள்ள பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு, ரோடு வந்து அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்க சன்னதி வீதியை பொறுத்தவரை அது அரசாங்கத்துக்கு சொந்தம். இதான் அரசாங்கத்துக்கு அவங்களுமா டிஸ்பியூட்டில் வந்து முடிவு. அடுத்து இவங்களை இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அதில் நீதிபதி இந்த மாஸ்க் தொடர்பாக வந்து சொல்கிறாரு, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த மசூதி என்பது பழமையானது. அதே வார்த்தையை அவர் போட்டிருக்காரு. நான் தேவைப்பட்ட அதை வாட்சியை காட்டுறேன். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மசூதி பழமையானது. இதில் சாட்சியில் நாங்கள் வந்து விசாரித்தோம். ஒரு சாட்சிக்கு வந்து அவர் 70 வயசு. அந்த சாட்சி வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அங்கே சமாதி இருக்குது, அங்கே மசூதி கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சாட்சி வந்து சொல்கிறார். இன்னொரு சாட்சி, அவர் பேர் ராமசாமி ஐயர். மதுரையில் 1913லேருந்து 16 வரை தாசில்தாராக இருந்தவர். ராமசாமி ஐயர் சாட்சி சொல்கிறாரு, நான் தாசில்தாராக இருக்கும்போது அந்த பகுதியை போய் நான் ஆய்வு பண்ணேன். அந்த ஆய்வில் அங்கே வந்து மண் கட்டடம், இஸ்லாமிய மசூதி, அந்த சமாதி இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு அவர் சாட்சி சொல்கிறார்.
இப்போ ராமையர் சாட்சி சொல்லி, ராமசாமி ஐயர் சாட்சி சொல்லி ராம் ஐயர் தீர்ப்பு எழுதுகிறாரு. அந்த தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக கோயிலின் உரிமை, இஸ்லாமியர்கள் உரிமை வரையறுக்கப்பட்டது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இறுதி தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மசூதி, அதே போல் தர்கா, நெல்லித்தோப்பு, நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகிற படி, அந்த மலை உச்சி, தர்காவோடு இணைந்த கொடிமரம், இது எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. இது தவிர மீத உள்ள பகுதி கோயிலுக்கு சொந்தமானது. இதான் வந்து தீர்ப்பு. ஒரு ராமசாமி அப்படின்னு பேர் வச்சதுனால அவர் கரெக்டாக சொல்லிட்டாரான்னு தெரில. ஆனால் ராமையர் தீர்ப்பு தான், ராஜா ஐயர் தான் இப்போ கொஸ்டின் பண்ணுறாரு. அது என்னன்றது தெரியல. அப்போ தீர்ப்பை பொறுத்தவரை வந்து மிக தெளிவாக 1923 ஆகஸ்ட் 25 இந்த தீர்ப்பு வந்து வந்துடுது. அதற்கு பிறகு அரசாங்கம் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு உள்ள ஜுடிஷியல் செட்டப் உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட் வரை தான். அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலாக லண்டனில் ப்ரிவியூ கவுன்சில் இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போகிற போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த மலையும் அரசுக்கு சொந்தமானு சொல்லிடுறாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு 1926 வருது. அதை எதிர்த்து கோயில் நிர்வாகம் பிரிவி கவுன்சிலுக்கு வந்து போகிறாங்க. பிரிவி கவுன்சிலில் 5 நீதிபதிகளோட அமர்வு இந்த வழக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இதில் அப்பியர் ஆனவங்க கோயில் நிர்வாகமும் அரசு மட்டும்தான். இஸ்லாமியர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் யாருமே அங்கே ஆஜரே ஆகலை, அவங்க ஆப்ஷன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள 5 நீதிபதிகளும் விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை 3வது கூடுதல் சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் கொடுத்த தீர்ப்பு அதுதான் சரியானது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து சரியில்லை. ராம் ஐயரின் தீர்ப்பு அது கோயில் நிர்வாகத்துக்கு என்ன சொன்னாங்களோ அது சரி, இஸ்லாமியர்கள் தர்கா நிர்வாகத்தை பொறுத்து என்ன சொன்னாங்களோ அதுவும் சரி. எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து மதுரை ராம் ஐயரின் தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோன்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து 12/5/1931 12/5/1931 அந்த தீர்ப்பு வருது. 1930 அந்த வழக்கு போகுது. அந்த வழக்கு வந்து பிரிவு கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/5/1930. அந்த வழக்கில் வந்து இறுதி தீர்ப்பு 12/5/1931 வருது. அந்த தீர்ப்பில் ஏற்கனவே நான் விவரித்த அந்த இதெல்லாம் வந்து சொல்லி அதை வந்து உறுதி செஞ்சிடுறாங்க. இப்போ இந்த மதுரை நீதிமன்ற தீர்ப்பில் இன்னும் 2-3 முக்கியமான விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. ஒன்று, அங்கே திருமல் நாயக்கர் காலத்தில் இதற்கான இந்த கோயில், மசூதி, இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, சில ஊரை கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு சாந்தா சாஹிப் வந்து அங்கே நிர்வாகம் பண்ணுறாரு, யூசுப் கான் வந்து நிர்வாகம் பண்ணுறாரு. யூசுப் கான் வந்து 12,000 அன்றைக்கு உள்ள நாணயத்தை வந்து 12,000 மதிப்புள்ள நாணயத்தை வந்து அவர் கொடுக்குறாரு முதல் வருஷம். அடுத்த வருஷம் 6,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இதை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் யூசுப் கானோ சாந்தா சாஹிப்போ கோயில் அடிக்கலை, திருமல் நாயக்கர் வந்து மசூதி அடிக்கலை. அது பாட்டுக்கு தான் வந்து எல்லாமே இருக்குது, எந்த சிக்கல் அதில் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக அங்கே வந்து மக்கள், இஸ்லாமியர்களும் இந்துக்கள் என்று கருதுவோரும் அவங்க பாட்டுக்கு இயல்பாக தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை கூட இது நீதிமன்றத்துக்கு போனதே வந்து அது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் போல, அங்கே உள்ள இந்துக்கள் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் யாரும் கோர்ட்டுக்கு போகல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரெண்டையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த சிக்கல் இல்லை. போனது கோயில் நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும். பொதுவாக இது என்ன பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை, சிவில் பிரச்சனை. அயோத்தி பிரச்சனை எப்படி கையாளப்பட்டிருக்குன்னா ஒரு சிவில் கேஸ், அது சிவில் கேஸை யாருக்கு இடம் சொந்தம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அகலாய்வு இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி தான் எந்த சிவில் கேஸும் பண்ண முடியும். யாருக்கு இடம் சொந்தம் லீகலாக இந்த இடம் வந்து ஒரு இடத்துக்கு 4 பேர் டிஸ்பியூட் பண்ணுறாங்க, எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க, யாருக்கு சொந்தம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதே போல் இந்த மலைக்கு வந்து கேஸ் வருது, அந்த சிவில் டிஸ்பியூட் வந்து 100 வருடங்களுக்கு முன்பாக முடிந்து விட்டது. 100 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமியர்களின் உரிமை, அதாவது தர்கா நிர்வாகத்தின் உரிமை தெளிவாக வரையறுக்கப்பட்ட பின்பு இந்த காலத்திலையும்
இன்றைக்கி வந்து கச்சராஜா நேரடியாக வந்து அவர் சொல்கிறார், கோயில் முழுக்க வந்து இந்துக்களுக்கு சொந்தம்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்துக்கள்ன்ற தரப்பு கிடையாது, இஸ்லாமியர்ன்ற தரப்பு அங்கே கிடையாது. மோமடன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒழிய தர்கா நிர்வாகம் தான். இதான் இதார்த்தம். இப்போ முதல் கேள்வியை பொறுத்தவரை வந்து யாருக்கு சொந்தம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக தீர்மானிக்கப்பட்டது. இதை கூட சங் பரிவார அமைப்பில் என்ன சொல்லலாம், நீங்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் தீர்ப்பு வாங்கிட்டீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு 1900 இன்னும் நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குள்ள நான் போகல. 1975 கோயில் நிர்வாகம் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அதே மதுரை 3வது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு நீதிபதி முன்னாடி அந்த வழக்கு வந்து வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லித்தோப்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சுனை, அந்த நீர் சுனை வந்து அது எங்களுக்கு சொந்தமானது, அதை இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதை அவங்க பயன்படுத்தக்கூடாது, எங்களுக்கு தான் சொந்தம்னு இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் பிரிவு கவுன்சில் வழக்கு, ஏற்கனவே இதே கோர்ட்டில் கொடுத்த வழக்கு, பிரிவு கவுன்சில் வழக்கு, எல்லாத்துலேயும் யாருக்கு எந்தெந்த பகுதி என்பது மிக தெளிவாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. 1958 ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு வரும்போது பிரிவு கவுன்சில்லையும் 3rd அடிஷனல் சப்கோர்ட்லேயும் ஏரியா சொல்லலை, ஒட்டுமொத்த மலைன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் இவங்க ஒரு பகுதியில் இருக்காங்க, மீதி பகுதி இருக்குது, எவ்வளவு இடம்னு எக்ஸ்டெண்ட் சொல்ல கிடையாது. அப்போ அதில் பிரச்சனை வருது, எல்லையை பிரிக்கிறதுல பிரச்சனை வருது. நீதிமன்றத்தில் வந்து அதை பற்றி சொல்லாதனால திரும்ப வந்து ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிற போது நீங்கள் ஒரு கமிஷன் போட்டு இடத்த வந்து பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து வருது. அதன்படி கமிஷன் போடப்படுது. வழக்கறிஞர் கமிஷன் போய் பொதுவாக சிவில் கேஸில் ஒரு பார்ட்டிஷன் சூட்டு பாகப்பிரிவினை வழக்கு அப்படின்னா 2-3 பேருக்கு சொந்தம்னு வழக்கு போட்டால் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அது ப்ரிலிமினரி டிகிரி, ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி வரும், அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி அப்படின்னா யாருக்கு எந்தெந்த பகுதி. இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது, அதில் உனக்கு வந்து 3ல் 1 பங்கு, 2ல் 1 பங்கு, இப்படி பொதுவாக வரும். அப்போ அங்கே போய் நடைமுறையில் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அதற்கு கோர்ட்லேருந்து ஒரு கமிஷன் போடுவாங்க. ஃபைனல் டிகிரி ப்ரொசீடிங்ஸுக்கு முன்னாடி ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷனில் போய் அளந்து இந்தந்த பகுதின்னு பிரித்து கொடுப்பாங்க. அதுபோல் இங்கே எல்லை இல்லாதனால கோர்ட் கமிஷனர் போய் அங்கே ஆய்வு பண்ணி அதை பிரித்து எல்லையும் பிரித்து கொடுத்துட்றாங்க, வரைபடமே கொடுத்துட்றாங்க. மேப்பில் கூட வந்து அந்த சிக்கந்தர் மலை அப்படின்றது வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வரேன் நான். இப்படி அந்த வழக்கில் 78 தீர்ப்புக்கு முன்னாடி 75 வழக்கு போட்டு 78 நீதிபதி சுப்பிரமணியன் தீர்ப்பு சொல்கிறாரு. அதற்கு முன்பாக இந்த எல்லை பிரிக்கப்பட்டுருச்சு. அதனால் அந்த எல்லைக்குள்ளே அந்த சுனை வருதா அப்படின்னு நீதிபதி பார்த்துட்டு இது உங்களுக்கு சொந்தம் இவர்களுக்கு சொந்தம்னு இருக்கிறப்போ அவங்க பகுதிக்குள்ளே வர்ற போது அதை பற்றி இவங்க டிஸ்பியூட்டாக பண்ண முடியாது. அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இப்போ 3 வழக்குகள், 21 தீர்ப்பு, 31 தீர்ப்பு, 78 தீர்ப்பு எல்லாமே மிக தெளிவாக இஸ்லாமியர் தரப்பு தர்கா தரப்பின் உரிமை என்பது நிலைநாட்டப்பட்டுருச்சு. அது இட் அட்டைன்ஸ் ஃபைனலாக வந்து முடிவாயிருச்சு. சரிங்களா? ஒன்று பிரிவு கவுன்சிலுக்கு போனப்பறம் அதுக்கு மேலே ஒன்றுமே அதில் வந்து ரிவ்யூ கிடையாது. இது ஒன்று. 2வது லீகலாக பார்த்தாலும் 1991 மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டப்படி வந்து அந்த சட்டத்தில் மிக தெளிவாக இருக்குது. 1947 ஆகஸ்ட் 15 தேதி அன்னைக்கு மத வழிபாட்டு தலங்கள் இந்தியாவில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கணும். அதை வந்து அல்டர் பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி வழக்கே தொடுக்க முடியாது. கிளியர் பார் இருக்குது. அதில் வந்து நீதிமன்றத்தையே நீங்கள் அணுக முடியாது. இதுக்கு முன்னாடி மதுரை பாண்டி கோயில் வந்து அது ஒரு புத்த கோயிலாக இருந்துச்சு, மீனாட்சி அம்மன் கோயில் புத்த கோயிலாக இருந்துச்சு, இது சமண கோயிலாக இருந்துச்சு, இல்லை இது மசூதிக்கு முன்னாடி இது வந்து இந்து கோயிலாக இருந்துச்சு, சைவ கோயிலாக இருந்துச்சு, இது வைணவ கோயிலாக இருந்துச்சு, இப்படி யாரும் எதுக்கும் போக முடியாதுன்னு சொல்லி கிளியராக பார் இருக்குது. பிறகு பாபர் மசூதி பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் அப்படி பெண்டிங் இருக்கிறதுல சில எக்ஸம்ஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த வழக்கு மட்டும்தான் அதில் வந்து நடந்துச்சு. அதை மீறி இப்போ ஞானவாயு மசூதி பிரச்சனை சந்திரசூட்டால் உருவாக்கப்பட்டது. திரும்ப அது பிரச்சனை வந்தோடனே மறுபடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த சூட்டை எங்கேயுமே என்டர்டெயின் பண்ணக்கூடாது, ஸ்டே கொடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க. யாருமே இது மாதிரி ஒரு வழிபாட்டு தலத்தை மாற்றக்கோரி எங்கேயாவது வழக்கு போட்டால் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டே கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த விஷயம் வந்து பெண்டிங். அதனால் இவங்க தர்காவை இது பண்ணு மாற்று சுப்பிரமணிய சாமி கச்சராஜாவை சொல்கிறதுக்கான லீகலாக எதுவுமே வந்து கிடையாது. நீதிமன்றங்கள் அதை எடுக்கக்கூடாது அப்படின்றதான் இது சட்டம். ஆனால் நடக்குதா இல்லைன்றது வேறு. அப்போ உரிமை தீர்மானிக்கப்பட்டுருச்சு. 2வது அந்த மலையை பொறுத்து சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்ற பேச்சு வந்து இருக்குது. இஸ்லாமியர்கள் இப்போ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது 200% பொய்.
இஸ்லாமியர்கள் எங்கே போய் மாற்ற முயற்சி பண்ணாங்க? கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்களா? தாசில்தார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்களா? இல்லை கோர்ட்டில் போட்டாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எங்கே மாற்ற முயற்சி பண்ணாங்க? எப்படி மாற்ற முயற்சி பண்ணாங்க? இல்லை சிக்கந்தர் மலைன்னு பெருசாக போர்டு அடித்து வச்சாங்களா? எதுவுமே கிடையாது. மாற்ற முயற்சி பண்ணாங்கன்றது பொய். சரி, வரலாற்று ரீதியாக அந்த பேர் இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த தீர்ப்பில், ராமையர் தீர்ப்பில் அதற்கான விடை இருக்குது. அதில் வந்து நிறைய ஆவணங்கள் மார்க் பண்ணுறாங்க. அதில் ரெண்டுமே சொல்கிறாங்க. சிக்கந்தர் மலை என்ற பேர் அரசாவணங்களில் இருக்குது, ஸ்கந்தர் மலை என்ற பேர் அரசாவணங்களில் இருக்குது. 1813 ஒரு இனாம் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்குது, மானிய ரிஜிஸ்டர், இனாம் ரிஜிஸ்டர். மானிய ரிஜிஸ்டர் 1813, இனாம் ரிஜிஸ்டர் 1863. மானிய ரிஜிஸ்டரில் வந்து ஒரு பதிவு இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்டு. அந்த சிக்கந்தர் மலையில் உள்ள சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு மதுரை தனக்கன்குளம் கிராமம், திருமங்கலம் பக்கத்தில், திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இன்றைக்கி இருக்கிற கிராமம், தனக்கன்குளம் கிராமத்தை வந்து சிக்கந்தர் மலையில் உள்ள சிக்கந்தர் பள்ளிவாசல் பராமரிப்புக்காக வந்து தானமாக வந்து கொடுத்துருக்கோம் என்ற பதிவு 1813 மானிய ரிஜிஸ்டரில் வந்து கிளியராக இருக்குது. அதை ஒரு எக்ஸிபிட்டாக அங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இனாம் ரிஜிஸ்டரில் இதே பதிவு இருக்குது. அடுத்து மதுரை மேனுவல், அதுலேயும் இது சிக்கந்தர் மலையின் பதிவாக இருக்குது. மதுரை கெஜெட், அதுலேயும் சிக்கந்தர் மலையின் பதிவாக இருக்குது. இந்த 4ம் ஆவணமாக நீதிமன்றத்திலே மார்க் செய்யப்பட்டு இருக்கிறது. அதை நீதிபதி வந்து சிக்கந்தர் மலைன்றதை இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்கிறார். ஸ்கந்தர் மலை அப்படின்றதுக்கு மதுரை மேனுவலில் வந்து ஸ்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 பேரும் அதுக்கு இருக்குது. ஒரிஜினலாக சங்க இலக்கிய காலத்தில் அதுக்கு பேர் பரங்குன்றம், பல்வேறு சங்க இலக்கியங்கள் அதுக்கு பரங்குன்றம்னு பேர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து அங்கே பேர்கள் வந்து மக்கள் விரும்பின பேரை வந்து கூட்டு வராங்க. நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம், நாங்கள் சிக்கந்தர் மலைன்னு சொன்னதில்லை, ஸ்கந்தர் மலைன்னு சொன்னதில்லை, திருப்பரங்குன்ற மலைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த அரிட்டாப்பட்டி மலையை மதுரையில் இருக்க நாங்கள் அரிட்டாப்பட்டி மலைன்னு சொல்லுவோம். உள்ளூர் மக்கள் அதுக்கு பேர் கலிஞ்சா மலைன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஓவா மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே மதுரையில் 3 பேர் இருக்குது. உள்ளூரில் ஒன்று, பக்கத்து ஊரில் ஒன்று, இஸ்லாமியர்கள் சொல்கிறது ஒரு பேர். இப்படி இருக்குது. அப்போ வரலாற்றில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு பெயர்கள் வந்து ஒவ்வொரு மலைக்கு வந்து வழங்கப்படுறது அப்படின்றது இருக்குது. அதை வந்து இன்றைக்கி வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ இருக்கவங்க என்ன செய்வாங்க? அப்போ பேரை பொறுத்தவரை வந்து அது டிஸ்பியூட்டே கிடையாது. அப்படி ஒரு சிக்கலும் அங்கே வந்து யாராலும் உருவாக்கப்படலை அப்படின்றதான். அடுத்து ஆடு கோழி வந்து வெட்டுறாங்க அப்படின்னு இந்த பேரோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையை வந்து முக்கியமாக பேசணும். இந்த தீர்ப்புகள் 3ஐயும் படிச்சுட்டு யோசித்து பார்த்தா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில் பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் நீ பிஜேபியிலேருந்து முருகன் கோயில் முருகன் கோயில்னு சொல்கிறோம், அறுபடை வீடு முருகன் கோயில் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 தீர்ப்புலையும் ஒரு இடத்தில் கூட முருகன் கோயில்ன்ற வார்த்தையே இல்லை. முருகன் பேர் அஃபீஷியலாக கிடையாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப தேடி பார்த்தேன், முருகன்ற வார்த்தை எங்கேயாவது ஒரு வருமா அப்படின்னு. முருகன்ற கடவுள் பேரோ முருகன் கோயில்ன்ற பேரோ எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் சுப்பிரமணியன் சுவாமி கோயில், சுப்பிரமணியன் டெம்பிள், சுப்பிரமணியா டெம்பிள் அப்படி தான் இருக்குது. சுப்பிரமணியன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்களுக்கு விசுவாசமாக சேவை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ அது சமஸ்கிருத சொல், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கடவுளுக்கே விபூதி அடித்து கோயில் இப்போ பிடிச்சி பேரை மாற்றின யார்? ஹச்ராஜாவோட முன்னோர்கள், ஆர்எஸ்எஸோட முன்னோர்கள் தான் கடவுளுக்கே விபூதி அடிச்சிருக்கான். இது தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கான். அடுத்து பேரை மாற்றுறது கூட பாருங்கள். இப்போ முருகன் வந்து அவர் வேடர் குல தலைவன், குறிஞ்சி பகுதியில் மலையும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம், குறிஞ்சி நில தலைவன். இப்போ வந்து பல்வேறு சங்க இலக்கியங்களில் முருகனுக்கு எப்படி வந்து படையல் வச்சாங்க அப்படின்றது வந்து அது அவர் வேட்டை இனத்தோட ஒரு தலைவர், அவங்க வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. முருகனுக்கு படையல் வைக்கிற போது ஆட்டை வெட்டி ஆட்டுக்குருதியை திணையில் கலந்து அதை வந்து முருகனுக்கு வைப்பாங்க. இது கோழி சேவல் அறுப்பாங்க அப்படின்றது திருமுருகாற்று படையில் வந்து தெளிவாக இருக்குது. அந்த பாடல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க, ஆடை வெட்டினதை. இப்போ முருகனே ஒரு நான்வெஜ் சாமி தான். இவன் வந்து பிடிச்சி பேரை மாற்றி
அடுத்து மலை பேரையும் பாருங்கள், பரங்குன்றம் ஸ்கந்தமலை. ஸ்கந்தமலை சமஸ்கிருத பேர் எப்படி தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லுங்கள். சமஸ்கிருத பேரை எப்படி வைக்க முடியுங்க? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மலைக்கு சமஸ்கிருத பேர் எப்படி வரும்? அதையும் வச்சுட்டான். சாமி பேரையும் மாற்றிட்டான், வழிபாட்டு முறையும் மாற்றிட்டான், சாமியே அவங்களுக்கு கீழே மாற்றிட்டான். ஏன்னா அவர் வந்து சூத்திர சாமி தானே. சூத்திர சாமிக்கு வந்து எப்படி வந்து பார்ப்பனர்கள் பூஜை செய்வாங்க? அப்போ சூத்திர சாமியை வந்து அவங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஒரு சாமியாக வந்து மாற்றி அதுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வந்து வச்சுட்டான். இதான் வந்து உண்மையான வரலாறு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் யாரும் பேசாமல் இப்போ இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்களா, முருகன் அவங்க ஒன்றுமே செய்யலை, முருகன் பிரச்சனைக்கே வரல. அவங்க ஒரு சமாதி இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு தர்கா வச்சுட்டு வழிபட்டு வராங்க. அதில் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 95% இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சம் பேர் தர்கா வழிபாட்டுக்கு அங்கே லோக்கலாக சுற்றி இருக்கவங்க போகிறாங்க, கொஞ்சம் பேர் வெளியிலேருந்து வராங்க, நேர்த்தி கடன் மாதிரி செய்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரில் இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இந்துக்கள் நிறைய அதுக்கு வந்து 2 பேரும் போய் அப்படி வந்து கும்பிட்றாங்க. அதே போல் இந்த மலையே வந்து வணங்கினாங்க அப்படின்னு வந்து பலர் இந்த மலையே இந்துக்கள் வணங்கினால ஒட்டுமொத்த மலையும் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். மலையை ஏண்டா வணங்கினாங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே மற்ற ஜாதிக்காரன்னு வரல, அவன் பூரா வந்து மொத்தமாக வந்து மலையை கும்பிட்டு வந்து போனான். இதான் வரலாறு. கோயிலுக்குள்ளே விடலை, எல்லோரும் கோயிலுக்குள்ளே இன்றைக்கி போக முடியாது, அதனால் எல்லோரும் மலையை கும்பிட்டான். இன்றைக்கி அதை புனிதமாக அப்படி வந்து பேசுகிறான். இப்போ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரை வந்து தொடர்ச்சியாக தமிழ் வழிபாட்டின் மீது தமிழர் வழிபாடு கோயில் எல்லாத்தையும் ஆக்கிரமித்தது பார்ப்பனியம். ஆனால் பழியை வந்து இஸ்லாமிய மேலே வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்றதான் வந்து விஷயம். இந்த பெயர் மாற்றம் தொடர்பாக அடுத்து ஆடு கோழி பலியிடுறது. ஆடு கோழி பலியிடுற பிரச்சனையை பொறுத்து அங்கே வந்து பொதுவாக ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக அங்கே இருக்க மக்களுக்கு தெரிஞ்சு ஆடு கோழி அங்கே போய் மேலே வெட்டி சாப்பிட்றது, அது வந்து நேர்த்தி கடன் கொடுக்குறது. எப்படி மதுரை பாண்டி கோயில்லையோ கிடா வெட்டுறாங்களோ அழகர் கோயிலில் கிடா வெட்டுறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அழகர் வந்து அது வைஷ்ணவ கோயில், பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே தான் பழமுதிர் சோலை இருக்குது. 6 படை வீடுன்னு சொல்கிறாங்கல்ல, திருப்பரங்குன்றம் போல் அழகர் கோயிலுக்கு மேலே தான் பழமுதிர் சோலை இருக்குது. இந்த பழமுதிர் சோலை கீழே வந்து கருப்பன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் முன்னாடியே. அதுக்கு இன்றைக்கி வரை எல்லோரும் வந்து கிடா வெட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா சைவ சாமி, இங்கிட்டு முன்னாடி அசைவ சாமியை கடந்து தான் சைவ சாமிக்கு போக முடியும். இதே திருப்பரங்குன்ற மலையில் இப்போ போட்டு வச்சுருக்கான் ஆடு கோழியை வெட்டக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்புக்கு சமீப காலம் வரை அங்கே வந்து ஆடு கோழி பலியிடுறது அப்படின்றதான். முருகனுக்கு இருந்ததை அடுத்து கீழே மாற்றிட்டான். அடுத்து நீ என்ன வந்திருக்கோம், நீ கருப்பனுக்கு வேணா வச்சுக்கப்பா, அந்த சாமி இங்கே உன்னை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம், நீ இப்படி வச்சுக்க அப்படின்னு வழிபாட்டு முறையை வந்து மாற்றிட்டான். இப்போ கச்சராஜா சொல்கிறாரு அசைவம் சாப்பிட்றவங்க அதில் தப்பு. ராம சீனிவாசன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில் எடுத்தது வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் வந்து அவர்கிட்ட அங்கே போய் இந்துக்களும் வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னா அவங்க முட்டாள்கள், திரும்ப கேட்குறோம் முட்டாள்கள் தான் அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசைவம் சாப்பிடுவதே புனிதம் இல்லை அப்படின்ற கோணத்தில் தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. இப்போ இந்த அசைவம் அங்கே ஆடு கோழி வெட்டுறது அப்படின்றத பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் விசாரித்தாலும் எல்லா ஊடகங்களும் விசாரிச்சிட்டாங்க. 100 ஆண்டுகளாக இந்த மரபுன்றது தெரிஞ்சவரை எல்லாருக்கும் வந்து இருக்குது. அதில் இந்துக்கள் தான் அங்கே போய் மொட்டை எடுத்து வர்றதெல்லாம் இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆட்டை பிடிச்சிட்டு போகிறது எல்லாமே செய்கிறாங்க. இதற்கான ஆவணங்கள்லாம் நிறைய வந்து இருக்குது, அதில் ஒன்றும் டிஸ்பியூட்டே கிடையாது. ஆனால் இப்போ தான் புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு கதையை வந்து இவங்க வந்து உருவாக்குறது அப்படின்றது அதான் சிக்கலான ஒரு விஷயம். அடுத்து இந்த பிரச்சனை எப்படி வந்து உருவாச்சுது அப்படின்னா, பிரச்சனையை பொறுத்தவரை வந்து டிசம்பர் 25ஆம் தேதி ராஜபாளையத்துலேருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் வராங்க. ஆட்டை பிடிச்சிட்டு மேலே வந்து அவங்க வழக்கமாக இதுக்கு அந்த நேர்த்திக்கடன் இதுக்காக போகிறாங்க. போகிற போது போலீஸ் தடுக்குது. என்னன்னு கேட்டால் இது வந்து ஆடு எல்லாம் வெட்டுறதுக்கு தடை போட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தடை போட்டிருக்குன்னா இவங்க பக்கத்தில் வந்து அந்த தர்காக்காரங்கிட்ட அங்கே பள்ளிவாசலில் இருக்கவங்ககிட்ட லோக்கல் ஜமாத்தில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க ஆமாம் தடை போகக்கூடாது அப்படின்னு. உடனே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்க. போட்டு விடலை அன்னைக்கு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அடுத்து 28ஆம் தேதி ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டிஓ வந்து கூப்பிட்றாரு தர்கா தரப்பை. அந்த பீஸ் மீட்டிங் என்னென்னா, சந்தனக்கூடு திருவிழா அங்கே கொடியேற்றத்தோட ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கும். ஒவ்வொரு வருஷமும் 17, 18 வந்து திருவிழா நடக்குது. இந்த 2 நாள் கொடியேற்றம் 1ஆம் தேதி, 17, 18 திருவிழா. அந்த
அந்த சமாதிக்கெல்லாம் போய் சந்தனத்தை வைக்கிறது, ஊர்வலமாக வந்து போகிறது, இதெல்லாம் வந்து அது அங்கே நடக்கும். அப்போ அது தொடர்பாக இதில் வந்து இந்து அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகளுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கே உள்ள திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதனால் பீஸ் மீட்டிங் வாங்கன்னு சொல்லி இவங்களை கூப்பிட்றாங்க. இவங்க தொடர்ந்து இப்படி வந்து ஒரு சார்பாக நீங்கள் பண்ணுறீங்க, ஏற்கனவே அங்கே நைட்டெல்லாம் தொழுவக்கூடாதுன்னு ஒரு நிறுத்திட்டாங்க. 5 வேளை தொழுதிட்டு இருந்ததை நைட்டெல்லாம் தொழுவக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து நிறுத்திட்டாங்க. இப்படி பிரச்சனையானோடனே இவங்க வெறுத்து அன்றைக்கி போனோடனே அவங்க வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ், பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட மாதிரி போட்டு சந்தனக்கூடு விழாவில் என்னென்ன பண்ணணும், சட்டம் ஒழுங்கு வராமல் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க திருப்பரங்குன்றத்தில் எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு 31ஆம் தேதி 31/12 அது போய் இவங்க வந்து கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ கலெக்டர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு பீஸ் மீட்டிங் போடுங்க அப்படின்னு. அந்த பீஸ் மீட்டிங் ஈவினிங் 31/12/2024 மாலை வந்து அந்த பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் வந்து இவங்க போய் கலந்துக்கிறாங்க. பீஸ் மீட்டிங் பண்ணவர் வந்து கண்ணன் சொல்லி அவர் வருவாய் கோட்டாட்சியர் திருமங்கலம். அதில் வந்து சப் கலெக்டர் ட்ரைனிங் ஒருத்தவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க 5:30 மணிக்கு. கலந்துக்கிட்டவங்க இந்த அந்த தர்கா நிர்வாகிகள், அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர், உதவி காவல் ஆணையர் திருப்பரங்குன்றம், உதவி காவல் ஆணையர் சிறப்பு நுண்ணறி பிரிவு மதுரை மாநகர், அப்புறம் தாசில்தார், ஹச்ஆர்என்சியோட ஏசி, அங்கே சுப்பிரமணிய சாமி கோயில், ஏன்னா முருகன் சொன்னால் அஃபீஷியலாக சொல்ல முடியாது, சுப்பிரமணிய சாமி கோயில் ஏசி வந்து அதில் வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐஎஸ் இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க போகிறாங்க. போய் வந்து பேசுகிற போது முதல் தீர்மானம் வந்து அந்த கொடியேற்றம் இதெல்லாம் எப்படி பண்ணணும், 2வது வந்து அது ஊர்வலம், 3வது தான் பிரச்சனையே. இதான் வந்து சிக்கலுக்கான முக்கியமான காரணம். 3வதுல வந்து என்ன முடிவு அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை மேற்படி தர்கா உறுப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்நேர்வு தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து எழுதுகிறாங்க. இதில் எழுதினதே பொய். ஏன்னா இவங்க தரப்பில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க தரப்பில் போய் கேட்டோன்னே வந்து அவங்க ஹச்ஆர்என்சிலேருந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்ட் பண்ணோடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஹச்ஆர்என்சி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, காலங்காலமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா இவங்க ஃபோட்டோவில் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. அதை ஆர்டிஓ வாங்கிட்டு ஹச்ஆர்என்சி ஏசிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஏதாவது கோர்ட் ஆர்டர் வச்சுருந்தா கொடுங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் அஃபிடவிட் வேணால் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட ஆதாரங்கள் ஆவணங்கள் எதுவும் கிடையாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம்ல ஆதாரம், அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னா, அவர் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் பாய், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் வந்து அது வந்து ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு ஆர்டிஓ கண்ணன் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா அதிகாரியே பெரும்பான்மை சிறுபான்மை, நீங்கள் இது இப்படி பண்ணுங்கன்னு இப்படி வந்து பேசுனா இங்கே எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்குன்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணி இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு அந்த ஆள் வந்து இவங்க ஆதாரம் கொடுக்கல, 2 தரப்பும் கொடுக்கல, 2 பேரும் கோர்ட்டுக்கு போங்கன்னு ஒரு ப்ரொசீடிங்ஸ் எழுதி வந்து வச்சுக்கிட்டாங்க. இதிலேயே வந்து மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏற்கனவே உயிர் பலி கொடுத்துட்ருக்காங்க, அங்கே ஆடு கோழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹச்ஆர்என்சி சொன்னால், இந்த கூட்டத்தின் பொருள், கூட்டத்துக்கு வர சொன்னது வந்து சந்தனக்கூடு திருவிழா தொடர்பாக கூட்ட பொருள் இருக்குது. சந்தனக்கூடு திருவிழா தொடர்பாக தானே அதில் பேசணும். இதில் ஹச்ஆர்என்சிக்கு என்ன ரோல் இருக்குது? இவங்க நடத்துறதுக்கு ஹச்ஆர்என்சிக்கு எந்த ரோலுமே கிடையாது. அப்போ பிரச்சனையை ஃபஸ்ட்டு துவங்கினது 25ஆம் தேதி போலீஸு, அதுக்கப்புறம் 31ஆம் தேதி ஹச்ஆர்என்சியோட ஏசி 2வதாக வருது. 3வதாக இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நகர்த்தினது, சர்ச்சைக்குரிய பிரச்சனை போல் அதை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணது ஆர்டிஓ கண்ணன். சரிங்களா? இது 31 வரை நடந்துருச்சு. இதுக்கிடையில் அந்த 15 நாட்களும் மதுரையில் பயங்கர பரபரப்பாக சோசியல் மீடியா கடுமையான பிரச்சாரம், வீடியோலாம் வந்து இது பண்ணி இந்துக்களே ஒன்று சேருங்க, இது மாதிரி இது தர்கா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு மோசமான பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க. இது நாங்கள் திடீர்னு ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள்லாம் சேர்ந்து அப்போ இது 4ஆம் தேதி போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. டெய்லி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் 2-3 இந்த அமைப்புகள், சங் பரிவார அமைப்புகள் வந்து கலெக்டர் ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்து தினந்தோறும் அந்த கடைசி ஒரு 10 நாளில்
தமிழ்ந்தில் ஒரு 2 அல்லது 3 செய்தி தினந்தோறும் வரும். தினமலரில் 6-7 செய்தி வரும். இப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் தொடர்பாக அதை சென்சிட்டிவாக மாற்றிக்கிட்டே வராங்க. இந்த எந்த இடத்துலையும் போலீஸ் வந்து அவங்கள எந்த இடங்களும் பண்ணல. அடுத்து நாங்கள்லாம் மதுரையில் உள்ள எல்லா அமைப்புகளும் கூடி வந்து ஒரு கூட்டம் போட்டு இப்படி சிக்கலாக இருக்குன்னு தர்காக்காரங்களே வர சொல்லி பேசி, அடுத்து வந்து நம்ம ஒரு இதில் வந்து இவ்வளவு சிக்கல் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தீர்ப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு சார்பான பிரச்சாரமாக இதில் வந்து போகுது. நம்ம வந்து 2ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்போம், 3ஆம் தேதி 4ஆம் தேதி அவங்க போராட்டம் வச்சுருக்காங்க, 3ஆம் தேதி நம்ம ஒரு போராட்டம் நடத்தி வந்து இது மாதிரி அவங்க நடவடிக்கையே வந்து இது ஒரு கலவரமாக மாற்றுறதா இருக்குது, அதனால் அதை தடுக்கணும்னு சொல்லி செய்யலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிவிட்டு 2ஆம் தேதி ப்ரெஸ் மீட் கொடுக்க நாங்கள் இப்போ மதுரை கிருஷ்ணய்யர் ஹால் சோக்காரங்கத்தில் வந்து இருந்தால் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட இடம் அது. அங்கே இருக்கிற போது போலீஸ் வந்து காலையில் வந்தால் ஒரு எஸ்ஐ வரார், வந்து ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாது, அவங்க மண்டபத்துக்காரங்களை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாரு, ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், நான் போனேன், போய் எஸ்ஐட்டு வந்து கேட்டேன், என்ன பிரச்சனை? இல்லை சார், ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னு மேலேன்னு சொல்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல நாங்கள் 100 ப்ரெஸ் மீட் நடத்திருக்கோம், 100 கூட்டம் நடத்தியிருக்கோம். இண்டோரில் வந்து நடத்துறதுக்கு யார்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கினோம்? அது இதுவரை நாங்கள் வாங்கினது கிடையாது. ஏடிஎம்கே பீரியடில் கூட எங்களை யாரும் ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னெலாம் வந்து சொன்னது கிடையாது. நீங்கள் எப்படி ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நீங்களும் சட்டத்துக்கு கட்டு போடணும், நானும் சட்டத்துக்கு கட்டு போடணும், எந்த சட்டத்தில் இண்டோர் மீட்டிங்கில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். அவர் பேசாமல் நிற்கிறாரு. சரி, நீங்கள் எதனால் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ரிட்டனாக வேணா கொடுங்க, ப்ரெஸ் மீட் நடத்த நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எந்த சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவர் அப்படியே போயிட்டார். அப்புறம் ஏசி எல்லாம் போலீஸ் நிறைய பேர் வந்து அங்கே நின்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஒரு ஆன்லைனில் ஒரு வீடியோ நான் வந்து பேசி இது மாதிரி அராஜகம் நடக்குதுங்க, எல்லா மக்களுக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அப்படி பேசினோடனே ஒரு போலீஸ் கீழே இறங்கி போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டாங்க. ப்ரெஸ்காரங்க வர்றவங்கள நீங்கள் போவேணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கடுமையாக சத்தம் போட்டிருக்காங்க, எங்கள் ப்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எப்படிங்க வந்து தடுப்பீங்க, ப்ரெஸ் போகக்கூடாது, எங்கள் வேலையாக தானே அப்படின்னு சொல்லி வந்தாங்க. டீட்டெயில்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்தோம். அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து ஓரளவு செய்தி வந்து இன்னொரு கவுண்டராக இதில் என்ன நடந்திருக்கு, தீர்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயமே அப்போ தான் வந்து வெளியில் வந்து வந்துச்சு. இதுக்கிடையில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்த்து இன்க்ளூடிங் திமுக வந்து கலெக்டர் ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்பாக நவாஸ்கனி பிரச்சனை. நவாஸ்கனி வந்து அவர் ஒரு முஸ்லீம் லீக் மட்டும் கிடையாது, அவர் வக்ஃபோர்டோட சேர்மன். வக்ஃபோர்டோட சேர்மன்ற முறையில் அந்த வக்ஃபோர்டு கீழே தான் தர்கா இருக்குது. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவர் போய் வந்து பார்க்குறாரு. பார்த்து அவர் கூட போனவங்க தர்கா பகுதியில் வழக்கமாக சாப்பிட்ற இடத்துல போய் சாப்பிட்றாங்க. அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டான். அதை எடுத்துக்கிட்டு நவாஸ்கனி கூட வந்தவங்க எல்லாமே முருகன் கோயில் பகுதியில் வந்து பிரியாணி சாப்பிட்டு புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து அப்படியே வந்து பண்ணான். அவர் இல்லைன்னு சொல்லி பார்த்தார், ஒன்றும் வந்து அதில் ஆகலை. அது ஒரு பெரிய பிரச்சாரமாக நவாஸ்கனி தான் பிரச்சனையை தொடங்கினார் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 3ஆம் தேதி 2ஆம் தேதி ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். 3ஆம் தேதி நாங்கள் கலெக்டரை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். அன்றைக்கி 141 போட்டாங்க. 141 போட்டு கலெக்டர் நாங்கள் சொல்கிறோம், இது மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே 3 முறை அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு, அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னா, அதே போல் உங்கள் அதிகாரிகள் அங்கே பார்சியலாக இருக்காங்க, ஒரு சார்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் மதுரை கலெக்டர் என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குறோம், நாங்கள் இந்த 144 போட்டோம்னு விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் தேதி அவங்களுக்கு அனுமதியும் மறுத்துறாங்க. திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. 3ஆம் தேதி ஹைகோர்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. தனபால்னு ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நீதிபதி, அவர்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க, அவர் இன்றைக்கே எடுக்க முடியாது, நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். 4ஆம் தேதி அவங்க போராட்டம் வச்சுருக்காங்க. 4ஆம் தேதி அவங்க வழக்கு 42வது வழக்காக 18வது நீதிமன்றத்தில் லிஸ்ட் இருக்குது. நாங்கள் அதில் போய் இன்டர்வியூ பண்ணுவோம். 144 போட்டாங்க, நீ எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு காலையில் நினச்சி போனால், வேற ஒரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு, ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வில் அவங்க மென்ஷன் பண்ணி 3 கேஸ் கொண்டு வராங்க. அந்த 3 கேஸு என்ன அப்படின்னா 144 சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போலீஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் அனுமதி மறுத்துட்டோம், மக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி அங்கே வந்து வழக்கு போடுறாங்க. அந்த நீதிபதி யாருன்னா, அவர் ஆரம்ப காலத்தில் ஏபிவிபியில் இருந்தவர். அவரை வந்து செலக்ட் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு வந்து அந்த வழக்கு வந்து போகிறது. அவர் தான் சுப்பையான ஒரு ஏபிவிபி பொறுப்பாளர், ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, ஒரு வீட்டில் போய் வந்து யூரின் பாஸ் பண்ணி எல்லாம் வீடியோலாம் வந்துச்சுல்ல, அவருக்கு அரெஸ்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணவரை திங்கக்கிழமை காலையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் போடல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பெயில் போடல, நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாடி காலையில் போய் மென்ஷன் பண்ணால் மதியம் வந்து எடுத்து அவரை வெளியே விட்டு இன்றைக்கே வெளியே விட்டுன்னு அனுப்பி விட்டார். அந்த நீதிபதிகிட்ட தான் இந்த வழக்கு வந்து போகுது. அவர் வந்து நான் எல்லா கேஸையும் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவங்க ஒரு 1.5 நாளுக்கு அந்த வழக்கு எடுக்கிறாரு. இவங்க ஆர்எஸ்எஸ் தரப்பில் வந்து இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இது மாதிரி
போலீஸ் வந்து இப்படி அராஜகம் பண்ணுறாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, அனுமதி தரமாட்டுறாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுமதி தொடர்பான வழக்கு நீதிபதி தனபால்கிட்ட இன்னொரு ஜட்ஜிட்ட இருக்குது, அதை அங்கே பார்த்துக்கோங்க. 144 நீங்கள் ஏன் வந்து இப்படி வந்து யார் வரக்கூடாது போகக்கூடாது, தடைனா தடைன்னு மட்டும் தான் சொல்லணும், போலீஸ் எதுக்கு எல்லை மீறி வந்து போகிறீங்க, ரெண்டாவது நான்வெஜ் சாப்பிட்டவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க வந்து நாங்கள் அதில் போராட்டம் பண்ணாங்க, நாங்கள் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஏஏஜி வீரகௌரவன் வந்து சொல்கிறாரு. இப்படியே வாதம் போகுது. அடுத்து வந்து 2 ஆளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 ஆளுக்கு பிறகு நிலைமையே வந்து மாறுது. இவங்க வந்தோடனே எங்களுக்கு பெர்மிஷன் வேணும், இன்றைக்கே வந்து வேணும், சாயந்தரம் எங்களுக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீதிபதி வந்து பெர்மிஷனில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் தரப்பில் அங்கே ஏஏஜி வீரகௌரவன் இருக்கார், அவர் வந்து அடுத்து 19-20 நடத்திக்கிட்டோம். இப்போ தைப்பூசம் வந்து 11ஆம் தேதி வரை, பிப்ரவரி 11 வரை தைப்பூசம் இருக்குது, நிறைய பக்தர்கள் வராங்க, அதனால் வந்து நடத்த முடியாது. ரெண்டாவது அங்கே தான் பிரச்சனை, கோயில் முன்னாடி இந்த இதுக்கு நடத்த முடியாது. வழக்கமாக கோயில் முன்னாடி மற்ற பிரச்சனைகள் கொடுப்பாங்க, அந்த திருப்பரங்குன்றம் அது ஒரு ஆர்ப்பாட்ட ஸ்பாட்டு, கோயில் முன்னாடி உள்ள இடம் வந்து மற்ற பிரச்சனையும் கொடுப்பாங்க, ஆனால் இதுக்கு எப்படி கொடுக்க முடியும், அதனால் இங்கே கொடுக்க முடியாது. வேறு அதில் வந்து வெளியூரில் வெளியில் மதுரைக்குள்ளே அவங்க நடத்திக்கிறட்டும், இல்லை பக்கத்தில் திருமங்கலத்தில் நடத்தட்டும், 19-20ன்னு சொல்கிறாரு. அடுத்து இல்லை இன்றைக்கே வேணும்னே அவர் நாளைக்கு கூட நடத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வந்து இங்கே மதுரை தமுக்கத்துலேயோ திருமங்கலத்தில் நடத்தட்டும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டேட் பிபி ஜின்னா அவர் ஆன்லைனில் வந்து வராரு. இவர் இங்கே சொல்லிகிட்டு இருக்காரு, அவர் ஆன்லைனில் வந்து நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், அவங்க கேட்குற இடமே கொடுத்துர்லாம், திருப்பரங்குன்றம் பக்கத்தில் வந்து பழங்கானத்தன் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தையே வந்து கொடுத்துர்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு வந்து இந்த ஸ்டேட் பிபியை சொல்லிட்டார்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்கிட்ட அதுக்கப்புறம் வீரகௌரவன்ட்ட பேசலை, இவர்கிட்டே வந்து பேசுகிறாரு. பேசி என்ன கண்டிஷன் போடுறது இப்படியெல்லாம். அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க கேட்குறாங்க, எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் சுற்றி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்து சொல்கிறோம் 144 இருக்குது சார், எப்படி வந்து இது பண்ண முடியும், அவங்க இன்றைக்கே நடத்துகிறதா அவங்க நோக்கம், ஸ்ட்ரென்த்தை காட்டணுன்னு, நீங்கள் அதை ஒத்துக்கிறாதீங்க அப்படின்னா இவங்க கேட்குற போதே அவர் ஸ்டேட் பிபி சொல்லிட்டார், எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜட்ஜே யோசிச்சுட்டு இருந்தார், இது நமக்கு கேட்க முன்னாடி இந்த கேஸே இல்லையே, நம்ம இப்படி அதில் ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட முடியும் அப்படின்னா அவர் சொல்லிட்டார் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா ரிலீஸ் பண்ணால் தான் அங்கே கூட்டம் வரும், எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு வெளியே விட்டால் கூட இங்கே கூட்டம் வந்து 5 மணிக்கு வந்து வந்திருக்காது. இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினாங்கள்ல, அதெல்லாம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்லேருந்து கூட்டு வந்த ஒரு கூட்டம். இப்போ அவங்கெல்லாம் வந்து வந்திருக்கவே முடியாது, இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் விட்டுறோம், அவங்க போய் கூட்டம் கூட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதே போல் ஆர்டர் உடனே போட்டு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி அங்கே வந்து நடந்துருச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே ஹச்ராஜா பேசுகிறாரு. நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க, அஃபண்டிங்காக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அது கண்டிஷன் சொல்லியே போட்டிருக்கு. இவர் போனோன்னே வந்து அயோத்தி போல் இது வந்து மாறும் அப்படின்னு ஹச்ராஜா வந்து பேசினார். இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கம் விரும்புகிறாங்களா, நாங்கள் மத நல்லிணக்கமாக இருக்கோம், ஆனால் தர்காவை இடத்த மாற்றிக்கங்க. அயோத்தியில் வந்து பல லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்தால் அது வந்துச்சு, இங்கேயும் வந்து அயோத்தியா போய் மாறி இது தொடக்கம் தான் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. அதுக்கு ஹச்ராஜாவை கைது பண்ணல. அன்னைக்கு காலையில் 4ஆம் தேதி காலையில் ஒரு 100 பேர் 200 பேர் வந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. முருகன் கோயிலுக்குள்ளே போய் பிஜேபி கொடியை வச்சு காட்டி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு இந்தியாவா பாகிஸ்தான் சொல்லி உள்ள தகராறு பண்ணுறாங்க, ரகலை பண்ணுறாங்க. அவங்களையும் போலீஸ் ஒன்றும் பண்ணல, கூட்டு வந்து ஒரு மண்டபத்தில் விட்டு கடைசியில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அவங்க ரிமாண்டே பண்ணலை. அப்போ இதே இது ஒரு திமுக காரங்க கூட ஒரு கோயிலுக்குள்ளே போய் திமுக கொடியை பிடிச்சிருந்தா திமுக கோஷம் போட்டால் விட்டுருவாங்களா, காங்கிரஸ்காரங்க பண்ணால் விட்டுருவாங்களா, விசிகா காரங்க பண்ணால் விட்டுருவாங்களா? வேறு யாராவது அதை பண்ணியிருந்தா நேஷனல் மீடியாவில் மிகப்பெரிய செய்தியாக அதை வந்து காட்டி டெரரிஸ்ட் உள்ளே புகுந்துட்டாங்க, அர்ணாப் கோசாமி கொதிப்பார், தமிழ்நாடு அது என்ன தீவிரவாதிகளுக்கு தான் அங்கே இடமா அப்படின்னு பேசுவாரா இல்லையா? ஆனால் வந்து இவங்க பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கட்சியும் அதை பேசவும் இல்லை, யாரும் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தவும் இல்லை. இவன் புனிதம் கட்டுருச்சு அப்படின்னா கோயிலுக்குள்ளே போய் அங்கே முருகனுக்கு சேவல் கொடி, ஆனால் இவன் பிஜேபி கொடியை காட்டுறான், இது கோயிலோட புனிதம் கெடாதா? ஆனால் யார் பேசுனா என்ன நடந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல. எல்லோரும் மாப்பிள்ளை மாதிரி வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அதுலேயும் வந்து அவங்க நினச்சதை பேசிட்டு எல்லோரும் வந்து போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஹச்ராஜா மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கொடுக்குறோம், அதில் டெரரிஸ்ட் அஃபென்ஸ் எல்லாம் சேர்க்கணும். ஏன்னா இந்த அமைப்புகள் சங் பரிவார அமைப்புகள் வந்து இந்திய அரசால் 3 முறை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகள். இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ அயோத்தி போல் மாறுன்னு அவர் பேசுகிறார், கோர்ட்டில் உறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. அதனால் அவங்கள முதல்ல கைது பண்ணணும்.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்க, ஹெச்ராஜா மீது புது இந்திய தண்டனை சட்டத்தில் டெரரிஸ்ட் ஆக்ட் வந்து போடுங்க அப்படின்னு வந்து கொடுக்குறோம். கமிஷனர் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். கமிஷனர் வந்து ஏன் சார் கோயிலுக்குள்ளே போய் இப்படி பண்ணதை கூட ஒன்றும் பண்ணலேன்னு நான் கேட்குறேன், அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குல்ல சார் அப்படின்றாரு. சார் நாங்கள் சட்டப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதான் அங்கே வந்து நடந்தது. அன்னைக்கு காலையில் கலெக்டர் ஒரு அறிக்கை போடுறாங்க. கலெக்டர் என்ன அறிக்கை போடுறாங்கன்னா, இரு தரப்பு, இந்து தரப்பும் இஸ்லாமியர்கள் தரப்பும் ரெண்டு தரப்பும் வெளியிலேருந்து வந்தவங்க பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே தோழர் சொன்னார்ல, விக்டிமையும் அஃபென்ஸ் பண்ணுறவனையும் சமப்படுத்துறது. இதுதான் கலெக்டரோட அறிக்கை. அதில் துவக்கமே கலெக்டரோட அறிக்கை எப்படி இருக்குன்னா, முதல்ல தர்கா நிர்வாகத்திலேருந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த போர்டு தான் பிரச்சனையோட தொடக்கம். இங்கே வந்து நேர்த்திக்கடன் கந்தூரி அந்த அன்னதானம் வழிபாடு ஆடு கோழி வெட்டுறவங்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படும் சொல்லி அவங்க ஏற்கனவே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா மலைக்கு போகிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி, மேலே எல்லாம் அந்த வசதி இருக்கா இல்லையான்னு தெரியாது புதுசாக வர்றவங்களுக்கு. வசதிகள் செய்து தரப்படும் ஒரு போர்டு முன்னாடி வச்சுருந்தா அது டேமேஜ் ஆகிடுச்சு. இவங்க இன்னொரு போர்டு வைக்கிறாங்க. அந்த போர்டு வச்சது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தாங்க இவங்க. நாங்கள் போய் போர்டு அழிக்க சொன்னால் அவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்தார், இவங்க இஸ்லாமிய தரப்பில் வந்தாங்க. இது எல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிட்டாங்க. மக்கள் அங்கே ஒற்றுமையாக தான் இருக்காங்க இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஆடு கோழி பலியிடுறது தொடர்பாக எதுவுமே வந்து சொல்லலை. நீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்குது அப்படின்றது சொல்லலை. அப்போ இப்போ பிரச்சனையை வந்து டெவலப் பண்ணி இப்படியே கொண்டு போகிறாங்க. அன்றைக்கே சேகர் பாபு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. சேகர் பாபு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபர் மசூதி பிரச்சனை நீதிமன்றங்கள் தான் அவ்வளோத்துக்கும் காரணம். இப்போ பிரச்சனையை அப்படியே தள்ளுறாங்க. இவங்க சைடில் இருந்து வந்து ஏற்கனவே இந்த சங் பரிவார் தரப்பில் இருந்து சில வழக்குகள் போட்டு வச்சுருக்காங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாது, அங்கே தொழுகை நடத்தக்கூடாது, நெல்லித்தோப்பு பகுதியில் இவங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. தர்கா தரப்புலையும் சில வழக்குகள் போட்டு எங்களை மெயின்டெனன்ஸ் பண்ண விடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் 23, 24 போட்டிருக்காங்க. இப்போ 25 போட்டிருக்காங்க. இந்த வழக்குகள் எப்படி வருதோ அப்படி தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்போம். அப்படின்னா இந்த இடத்தை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கு எல்லா ஸ்டேட் மிஷனரி கவர்மெண்ட்டு எல்லாம் வந்து போகுது. அந்த வழக்கில் கூட இது வந்து இஸ்லாமியருக்கு எதிராக நம்ம செய்யப்படுற நடவடிக்கை, இதை கோர்ட்டில் யாரை வச்சு பேசணும் அப்படின்னா, ஜின்னான்னு ஒரு ஸ்டேட் பிபி பாய் இருக்கார்ல, பாயை வச்சு பேசுவோம். எப்படி பாஜக அப்துல் நசீர்னு ஒரு இஸ்லாமிய நீதிபதியை வச்சு பாபர் மசூதி தீர்ப்பை வந்து எழுத வச்சு அப்புறம் கவர்னர் பதவி கொடுத்தாங்கல்ல, அதே போல் வந்து வேற ஆளை வச்சு சொன்னால் தானே பிரச்சனை, பாயை வச்சு பாய் அடிப்போம் அப்படின்னு ஒரு டாக்டிஸாக இவங்க வந்து சொல்கிறாங்க. அவர் தான் கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு, நம்ம அவரையும் விமர்சனம் பண்ணி ஆகணுன்ற நிலைமைக்கு அப்படி தான் போகுது. ஏன்னா அவர் பேர் இப்போ ஜட்ஜு பேர்லேயே இருக்குது. ஜட்ஜாக போகிறதுக்கு அவர் விரும்பி வந்து அந்த விஷயத்தை வந்து செய்கிறாரு. இப்படி தான் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்து வந்து இது எதை நோக்கி போக போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு சிக்கலாக நெருக்கடியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. போலீஸ் ஒரு மாதம் அவங்க பிரச்சாரம் சரி, அடுத்து வரிசையாக நடக்கிறது சரி, எல்லாம் தொடங்கினது எல்லாமே வந்து முழுக்க அரசு நிர்வாக ஆதரவோடு தான் அது வந்து நடந்திருக்குது. இது சேகர்பாபு செய்கிறது, இவர் வந்து ஸ்டேட் பிபி சொல்கிறது கூட இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாமல் நடந்துடும் அப்படின்னு நம்பினா நம்மளை போல் ஏமாளிகள் யாரும் கிடையாது. திமுக தலைமைக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி அப்பாவிகள் யாரும் கிடையாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது. அவங்களுக்கு வந்து பல சிக்கல் இருக்குது. அது வந்து அது கரப்ஷனாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், இல்லை வேறு டீலிங்காக இருக்கலாம், என்னென்னமோ இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பழி கொடுப்பதற்கு எல்லா வேலையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வந்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்றத நோக்கி வந்து போக வேண்டியிருக்கு. அதற்கு நம்மளுக்கு ஏற்கனவே பெரியார் தான் வழிகாட்டி. அவர் வந்து இப்போ எப்போ தப்பு யார் பண்ணாலும் அதை வந்து நம்ம சுட்டி காட்டணும், எதுக்கணும் போராடணும் அப்படின்றது தான். இப்போ போன பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது அந்த நேரம் நம்ம திமுகவையோ மற்ற கட்சிகளையோ காங்கிரஸையோ விமர்சிக்கக்கூடாது. பிஜேபி வீழ்த்தன்னா அன்னைக்கு அவங்க எது பண்ணாலும் நம்ம பேசாமல் தான் இருக்கணும், கரெக்டு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களில் வந்து சங்கீதனம் உள்ள பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா ஸ்டாண்டாக திமுகவும் எடுக்குது அப்படின்னா அதை பெரியாரை போல் நெத்தியில் அடித்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சொன்னால் தான் நம்ம பெரியாரிஸ்ட்டு, இல்லைன்னா பெரியார் பேரை சொல்கிறதுக்கான மீனிங் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ எதுக்காக நம்ம திமுக வந்து ஆதரிக்கிறோம்? பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வந்து இது பண்ணும், பார்ப்பனிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும், அப்படி தானே ஆதரிக்கிறோம். மெயினாக வந்து
இல்லை திமுக உன்னதமான கட்சின்னு ஆரம்பிக்கிறோமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்டர்னேட் இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை. அப்போ எந்த விஷயத்துக்காக நம்ம ஆதரிக்கிறோமோ அந்த விஷயத்துக்கே திமுக இப்படி வந்து அது துணை போகிறது. இப்போ சேகர் பாபு அவர் சங்கி மினிஸ்டரா திமுக மினிஸ்டரான்னு நம்மளுக்கு தெரில. வரிசையாக அதை தான் வந்து அவர் பண்ணுறாரு. பூணூல் போட்டு முருகனுக்கு மாநாடு நடத்தினதுலேருந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் வந்த 100 நாளில் போட்ட அப்பாயின்மெண்ட் இப்போ ஆட்சி முடிய போது அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டே போடல. 400 பேர் தெருவில் நிற்கிறாங்க. ரங்கநாதன் இருக்கார். இந்த 400 பேர் அப்பாயின்மெண்ட் நேரம் போட்டு முடிச்சிருக்க முடியும், செய்யலை. அந்த துறையிலே சந்திரமோகன் ஒரு சங்கி செக்ரட்டரி இருக்கார். வந்ததுலேருந்து இடையில கொஞ்ச நாள் தவிர தொடர்ந்து அந்த செக்ரட்டரி வந்து மாறவே இல்லை. கவர்மெண்ட் என்னதான் நாங்கள் கரடியாக கத்திருக்கோம், பல தடவை மனு கொடுத்தாச்சு, ஆனால் எதுவுமே செய்யலை. எத்தனையோ செக்ரட்டரி திமுக ஆட்சியில் எவ்வளவு அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க. மாறாத ஒரே அதிகாரி சந்திரமோகன். ஏன்னா ஆர்எஸ்எஸோட சாய்ஸ், அவர் அங்கே தான் இருப்பார். ஹெச்ஆர்என்சியில் எதையுமே செய்ய விட மாட்டார். சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனையில் வந்து மேனேஜ்மெண்ட் டிஸ்பியூட்டு தீட்சிதருக்குள்ளே சண்டை வந்துருச்சு. தீட்சிதர்லேருந்தே அங்கே மனு போடுறான், தீட்சிதர்லேருந்து ஹைகோர்ட்டில் போடுறான். மேனேஜ்மெண்ட் டிஸ்பியூட் வந்தால் அங்கே ஈஓ நியமனம் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே இருக்குது. மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தாலே எடுக்கலாம். இது மேனேஜ்மெண்ட் டிஸ்பியூட்டே வந்துருச்சு. அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது. சேகர்பாபு போகிறார், நான் கணக்கு காட்ட முடியாது அப்படின்னு 2022 சொல்கிறாங்க. நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கி வரையும் ஒன்றும் செய்ய கிடையாது. இப்போ என்ன இங்கே வந்து நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து இருக்குது. நம்மளை ஏமாளியை போல் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பெரியாரின் வழியைத்தான் நம்ம வந்து பின்பற்றணும். அது திமுகவா, அது காங்கிரஸா, எந்த கட்சியாக இருக்கட்டும், சமத்துவ கொள்கைக்கு எதிராக இது மாதிரி சங்கித்தனத்துக்கு ஆதரவாக போனால் அதை நேரடியாக நாம் எதிர்க்க வேண்டும். அப்படி இன்றைக்கி உள்ள கட்சிகள் அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றாக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குவதை நோக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்து இன்றைக்கி இருக்குது. அது மதுரையை பொறுத்தவரை வந்து நாங்கள் இதை விடவே மாட்டோம். மதுரையில் வந்து எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இந்த பிரச்சனையை அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முதல்ல வந்து வர்ற 21 அல்லது 22ஆம் தேதி ஒரு சட்ட கருத்தரங்கம் நீதிபதி அறிவிப்பிறந்தாம்னு கூப்பிட்டு வந்து நடத்தி இந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் மார்ச் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்க கூட்டின கூட்டத்தை விட அதிக கூட்டம் வந்து கூட்டி ஒரு மத நல்லிணக்க ஒரு மாநாடு, பேரணி மாநாடு அதை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். வாய்ப்புள்ள தோழர்கள் வந்து அவசியம் அந்த நிகழ்வுகள் வந்து கலந்துக்கிறணும். இது பெரியார் மண் அப்படின்னு நம்ம பேசணும்னா நிச்சயமாக வந்து அவன் பண்ணதை விட நம்ம சரியான ஒரு வந்து எதிர்வினையும் தொடர்ச்சியான வேலை. இந்த பெரிய கட்சிகள் நம்பி ஒன்றும் ஆகாது அப்படின்றதான் யதார்த்தமான விஷயம். இந்த 4 வருஷத்தில் நம்ம நம்ம 10 வருஷமாக ஏடிஎம் கீரில் போகிறோன்னா கேஸை கூட வித்ரா பண்ணல. அப்படி தான் இங்கே வந்து நிலைமைகள் இருக்குது. அதனால் நம்ம பெரியாரின் வழியை பின்தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த சங்கித்தனத்தை எதிர்கொள்வோம். நன்றி.